அந்த பாட்டை கொண்டாரு. அந்த பாட்டை சேர்த்துட்டு வந்து அந்த பாட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு மஞ்சள் கலரில் ஒரு நடனம் ஒரு பெண் ஆடுனா, ஏன்னா நிறைய காசில் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டு, அப்புறம் வச்சு பண்ணும்போது எங்கேயோ கேட்ட பாட்டு அவர் அந்த அந்த பாடகர் பாடினதை கேட்டு அந்த படத்தில் வந்து அது வேற ஒரு படத்துக்கு அது எப்படின்னா அது சொல்லுவாங்க, கலைஞர் வந்து அவங்க பேரன் யாரோ வந்து அந்த பாட்டு பிடிக்குமா அப்படி கையை ஆட்டுமா, உடனே கலைஞர் சார் சொல்லி உடனே கூப்பிட்டு ஃபோன் பண்ணி போடுறா அப்படின்னு வரோம். ஐ திங்க் சன் டிவியில் ஒருத்தர் 21 வாட்டி போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு நாள் ஆக்சுவலாக. ஸோ இட் ஹஸ் பிகம் எ ஃபெனாமினன். பட் நான் அந்த ஃபெனாமினனுக்கு எந்த காரணமும் இல்லை, நான் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கராக மட்டும்தான் உழைச்சேன். ஆனால் அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அதனுடைய வெற்றி பெரும் ஆச்சரியம். இதை நான் பண்ணினேன் இப்படிலாம் நினைச்சு தான் பண்ணேன்னு நான் சொல்றது பெரிய பொய்யா இருக்கும். சர்வைவலுக்கு ஒரு படம் எடுக்கிறேன்றீங்க, அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த பாடலே கேட்டுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மஞ்சள் சேலையோட ஒரு பாட்டு அப்படிதான் ஆட்ரிபியூட் பண்றாங்க. அங்கேருந்து வெளில வந்துட்டீங்க ரொம்ப குயிக்கா. 2 படம் 3 படம் சார். அந்த பாட்டு இருந்துச்சு சார், ஆனா கதை சொல்லின்றவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன்.